கடலூர் மாவட்டம் கத்தாழையில் என்எல்சி நிர்வாகம் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஜேசிபி வாகனங்கள் திரும்பிச் சென்றன. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்கள். சிவரஞ்சனி, என்எல்சி நிறுவனம் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு ஏற்கனவே 2 சுரங்கங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது 3வது சுரங்கம் அமைப்பதற்காக நிலங்களை கடந்த 2006ஆம் ஆண்டு முதலே தற்போது சேத்தியாத்தோப்பு, கம்மாபுரம் அருகே கரிவெட்டி, கத்தாழை, மும்முடி சோழன், உதயமாதேவி உள்ளிட்ட கிராமங்களில் கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டது. இதற்கு கிராம மக்கள் உரிய இழப்பீடு, வேலைவாய்ப்பு மற்றும் மாற்று குடியிருப்பு கேட்டு பலகட்ட போராட்டங்கள், பல்வேறு கட்ட எதிர்ப்புகளையும் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ஏக்கர் ஒன்றுக்கு 25 லட்சம் மற்றும் கூடுதல் இழப்பீடு மற்றும் மாற்றீடு வழங்குவதற்கான ஒப்புதல் என்பது என்எல்சி நிறுவனம் கடந்த 3 மாதத்துக்கு முன்பதாக ஒப்புதல் வழங்கியது. இந்த நிலையில் 3 மாதத்துக்கு முன்னதாக ஏற்கனவே கையகப்படுத்திய நிலத்தில் 2006ஆம் ஆண்டு கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் என்எல்சி நிறுவனம் விவசாய நிலங்களை அழித்து முற்றிலுமாக நிலங்களை சமன் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 3 மாதமாக இந்த நிலங்களை சமப்படுத்தும் பணி மற்றும் சாலை அமைக்கும் பணி என பல கோடி ரூபாய் செலவு செய்து தற்போது இந்த பணியில் மும்முரமாக என்எல்சி நிறுவனம் சுரங்கம் அமைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கத்தாழை கிராமத்தில் இன்று காலை சாலை அமைக்கும் பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு ஏற்கனவே நிலங்களை கொடுத்தவர்களுக்கு இன்னும் இழப்பீடு வழங்கப்படவில்லை. கூடுதல் இழப்பீடும் தற்போது வழங்கப்படவில்லை. ஏனென்றால் அந்த ஒரு கிராமத்தில் மட்டும், கத்தாழை கிராமத்தில் மட்டும் 6 கோடி முதல் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான இழப்பீடு தொகை இன்னும் வழங்கப்பட வேண்டி இருக்கிறது என்பதால் உடனடியாக அதை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதிக அளவில் தற்போது சாலை அமைக்கும் பணிகளை நடைபெற்று வருவது காலை சிறைப்பிடித்து அதை தடுத்து நிறுத்தி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அதிக அளவில் அந்த கிராம பகுதி மக்கள் தற்போது வரை சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக ஜேசிபி இயந்திரங்களை புறக்கணித்து சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் அதிகாரிகளிடம் ஒரு உத்தரவு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் தற்போது அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களை எடுத்து சென்று சாலை அமைக்கும் பணியை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு அந்த பகுதியில் தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள் தற்போது என்எல்சியை வெளியேறு என்ற கோஷங்களும் அங்கு எழுப்பினர். தொடர்ச்சியாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை என்எல்சி நிலம் கையகப்படுத்த உள்ள கரிவெட்டி, கத்தாழை, மும்முடி சோழன், வளையமதேவி உள்ளிட்ட 5 கிராம மக்கள் தற்போது தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் முழுமையாக மாவட்ட நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் தற்போது ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவென்றால், என்எல்சி நிர்வாகம் இழப்பீடு தொகையை முழுமையாக வழங்கிவிட்டால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. எனவே பல கோடி ரூபாய் செலவு செய்து சாலை அமைக்கும் பணியும் நிலங்களை சமன் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் அந்த பணத்தை தங்களுக்கு தராமல் இதுபோல் வீணாக செலவு செய்து வருவதால் உடனடியாக ஏற்கனவே நிலம் கொடுத்தவர்களுக்கும் தற்போது நிலம் வழங்க உள்ளவர்களுக்கும் உரிய இழப்பீடு மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.